வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. திருச்சியில் வீலிங் செய்யும் இளைஞர்களை எல்லாம் போலீசார் விரட்டி விரட்டி பிடிக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு பைக் சாகசம் செய்து ரீல்ஸ் வெளியிட்ட 3 இளைஞர்கள் போலீசாரிடம் சிக்கியுள்ளனர். போலீசாரின் எச்சரிக்கை இளைஞர்களை கட்டுப்படுத்துமா? வீலிங் பண்ணி வீடியோ போட்டா டிடிஎஃப் மட்டும்தான் பிடிப்பாங்க, நம்மளையெல்லாம் பிடிக்க மாட்டாங்கடா என நம்பி வீலிங் செய்த நண்பர்கள் தான் தற்போது போலீசாரிடம் சிக்கி நம்பிக்கையை இழந்துள்ளனர். சட்டம் ஏன் வீலிங் செய்யும் இளைஞர்களை விரட்டி விரட்டி வேட்டையாடுகிறது? சிங்கிள் வீலில் பைக் சாகசம் செய்தால் உடலில் டோபமைன் எனும் சுரப்பி சுரந்து உற்சாகமாக வைத்திருக்கும். சாகச உணர்வு சந்தோஷத்தை தரும் என்பது இளைஞர்களின் கண்ணோட்டமாக உள்ளது. ஆனால் வீலிங் செய்து குப்புற விழுந்தால் எழுந்து நிமிர்ந்து உட்காரவே 6 மாசமாகும். அதனால் தான் இளைஞர்களின் சாகச உணர்வுக்கு முட்டுக்கட்டை போட்டு அவர்களின் பீஸ்கட்டையை பிடுங்கி வைத்திருக்கிறார்கள் போலீசார். ஆனால் நீ என்ன சொல்வது, நான் என்ன கேட்பது என தொடர்ந்து ஆழ் மனதில் அசரீரி ஒலித்துக் கொண்டிருக்கும் இளைஞர்களோ போலீசாருக்கு டாடா காட்டிக்கொண்டே தங்களது சேட்டையை தொடர்ந்து வருகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு இளைஞர் கும்பல் தான் கேளாச்செவியில் ஊதிய சங்கு போல் அனைத்தும் ஆபத்து என தெரிந்த பின்பும் வேண்டுமென்றே வீலிங் செய்து போலீசாரிடம் சிக்கியுள்ளனர். சமயபுரம் சிறுமருதூர் மேம்பாலம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் வீலிங் செய்து அட்டகாசம் செய்து கொண்டிருந்த அந்த 3 இளைஞர்கள் அப்பகுதியைச் சேர்ந்தவர்களை மட்டும் அச்சத்தில் ஆழ்த்தியிருந்தால் பரவாயில்லை. அதை வீடியோ எடுத்து ரீல்ஸ் போட்டுவிட்டு தான் வீட்டுக்கு போவோம் என வீம்பு செய்ததால் வசமாக சிக்கிக் கொண்டார்கள். அந்த ரீல்ஸ் வீடியோக்களை அவர்கள் எதிர்பார்த்தது போலவே இன்ஸ்டா தோழிகள் பலரும் லைக் செய்ய, அவர்களுக்கு நடுவே போலீசாரும் லைக் செய்து 3 பிரிவுகளில் வழக்கு பதிந்து வீட்டிற்கே வந்து பைக்குகளை பறிமுதல் செய்து அள்ளி சென்று விட்டனர். குற்றத்தையும் செய்து அதற்கு ஆதாரத்தையும் அழகாக வீடியோவாக எடுத்துக் கொடுக்கும் ஒரே குற்றவாளி நாங்கள்தான் என்ற பெருந்தன்மையை கூட புரிந்து கொள்ளாமல் இந்த போலீசார் பைக்கை பறிமுதல் செய்தது ஏன் என்பதுதான் இந்த இளைஞர்களின் ஒரே கேள்வியாக உள்ளது. சமயபுரம் காவல் நிலையத்திற்கு வந்து பைக்கை எப்படியும் தந்து விடுவார்கள் என்று ஆவலுடன் அமர்ந்திருந்த அவர்கள், அல்லது விழிப்புணர்வு வீடியோ வேறு எடுக்கச் சொல்வார்களோ என்ற விரக்தியில் நல்லவர்கள் போல் முகத்தை வைத்துக்கொண்டு நாசூக்காக நின்றிருந்தனர். அவர்களுக்கு அறிவுரை கூறி சொந்த பிணையில் விடுவித்த பின்னர்தான் அடுத்து வீடியோ போடாமல் வீலிங் செய்வது எப்படி என யோசித்தபடி வீடு வந்து சேர்ந்தனர் 3 இளைஞர்களும். அதே நேரம் பைக் சாகசம் செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என திருச்சி மாவட்ட எஸ்பி வருண்குமார் எச்சரிக்கை விடுத்திருப்பதுதான் வீலிங் செய்யும் இளைஞர்களுக்கு சற்று பீதியை கொடுத்துள்ளது.